தெறிக்க விடலாமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸை தெறிக்க விடுறவர் அஜித் குமார். அஜித் குமார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்ப்ளீட் பிராண்டாக மாறிட்டாரு. அவர் என்ன பண்ணாலும் பணமாக்கிறதுக்கு எல்லா விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரஜினி, அஜித், விஜய் இந்த 3 பேரும் தான் என்ன பண்ணாலும் காசு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு பிறந்த நாள் வந்தா சும்மா இருப்பாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் விவேகம் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க தெறிக்க விடலாமா. சிவா அஜித் கூட்டணியில உருவாயிட்டு இருக்கக்கூடிய விவேகம் திரைப்படம் வேகமா இறுதி கட்டத்தை எட்டிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் 3வது வார இறுதியில பல்கேரியால இருந்து இறுதி கட்ட படப்பிடிப்பை முடிச்சிட்டு அஜித் மற்றும் படக்குழு சென்னை திரும்ப இருக்க நிலையில மே மாதம் 1ஆம் தேதி அஜித்துடைய பிறந்தநாள் வர்றதால இந்த நாள்ல விவேகம் திரைப்படத்துடைய டீசர் வெளியாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில நிலவுது. படப்பிடிப்பை முடிச்சிட்டு சென்னை வந்த பிறகே இது குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில அஜித்துடைய பிறந்தநாளை கொண்டாட பல திரையரங்குகளும் திட்டமிட்டிருக்கு. வேதாளம் திரைப்படத்துடைய ஓராண்டு நிறைவை ஒட்டி இந்த திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டதுல திரையரங்குகள் லாபம் பார்த்த நிலையில இதே வழியை பின்பற்றி அஜித்துடைய வெற்றி படங்களான மங்காத்தா, வீரம், வேதாளம் உள்ளிட்ட திரைப்படங்களை அஜித் பிறந்த நாள்ல வெளியிட பல திரையரங்குகளும் திட்டமிட்டிருக்கு. இதன் மூலமா அஜித் ரசிகர்கள் அஜித்துடைய பிறந்த நாளை கொண்டாட ஒரு வாய்ப்பாகவும் இந்த திரைப்படங்களை வச்சு மீண்டும் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்கள் புது கணக்கு போடுறாங்க.